ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஆயில் கரைப்பட்டு ரொம்ப அழுக்காக ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 2 பொருள் வச்சு எப்படி நல்லா சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 பொருள் போதும். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சோடா வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினிகரும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளெல்லாம் கிடைக்கும். வினிகர் கிடைக்காதவங்க ஒரு முழு எலுமிச்சை பழத்தோடைய ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நுரையாக பொங்கி வரும். நுரை பொங்குறது வந்து அடங்கினதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல், நம்ம நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு பாத்திரமோ ஏதாவது கழுவுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான பதத்தில் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வீட்டில் இருக்கிற லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு போட்டால் கூட போதும். நமக்கு வந்து சோப்பு மாதிரி நுரை வர்றதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். இப்போ ஒரு ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம கரையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பட்டனை சுற்றி தேய்ச்சி விடலாம். நல்லா இதே மாதிரி உங்களுக்கு ஆயில் கரை எங்கெல்லாம் இருக்கும், இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கரை வந்து நிறையவே இருக்குது. நான் இந்த வீடியோக்காக தான் இதை 1 மாதம் க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தேன். இந்த மாதிரி எல்லா சுவிட்சையுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து நமக்கு வந்து இந்த சோடா உப்பும் வினிகரும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துரும். ரொம்ப டைமே எடுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷமே உங்களுக்கு போதும். நீங்கள் நல்லா கொஞ்சம் கரை அதிகமாக இருந்தால் நல்லா அழுத்தம் கொடுத்து மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த இடுக்குகளில் இருக்கிறதையும் இந்த மாதிரி விரலை விட்டு இது பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கூட நம்ம சுரண்டி விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஈர கிளாத் எடுத்து இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டாலே போதும். கழுவ கூட வேண்டாம். கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிட்டு இப்போ ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்த கரை கூட கையோட வந்துடும். நல்லா ஊறி இருக்கும். இப்போ கீழே என்ன கரையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து தொடச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெறும் 3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஸ்டவ்வோட சுவிட்சை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப கஷ்டம் எதுவுமே இல்லாமல் 2 பொருளை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா க்ளீனாக ஆயிடுச்சுன்னு, புதுசு மாதிரி. ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வேலையும் மிச்சம், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.